ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி மற்றவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒரு 25 கேள்விகளை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? நம்ம கேட்போம் இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, நம்ம ரிலேட்டிவ்ஸோ யாரையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் யூ டூயிங் நவ்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? நீங்க இப்போ என்ன பண்ணி கொண்டு இருக்கீங்க? நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? நமக்கு தெரிஞ்சவங்க பேர் சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அப்படின்னு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் ஹீ டூயிங்? வாட் இஸ் ஹீ டூயிங்? அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? நெக்ஸ்ட் ஒன், அவள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாள்? அவள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாள்? இந்த கேள்வியை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? நம்ம கண்டிப்பாகவே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் டெய்லியுமே நம்ம பேசுவோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ் ராங் வித் யூ? வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்ன ஆச்சு? நெக்ஸ்ட் ஒன், நீ சந்தோஷமாக இருக்கிறியா? நீ சந்தோஷமாக இருக்கிறியா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம பார்த்தா நம்ம கேட்போம் இல்லையா? ஏ நீ சந்தோஷமாக இருக்கிறியா? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம கேட்போம், டெய்லியுமே கேட்போம், நீ இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தியா? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ நீ சந்தோஷமாக இருக்கிறாயா அப்படிங்கிற கேள்வியை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? நெக்ஸ்ட் ஒன், அவன் சந்தோஷமாக இருக்கிறானா? அவன் சந்தோஷமாக இருக்கிறானா? இதை எப்படி கேட்கலாம்? அவன் சந்தோஷமாக இருக்கிறானா? இஸ் ஹீ ஹாப்பி? இஸ் ஹீ ஹாப்பி? அவன் சந்தோஷமாக இருக்கிறானா? நெக்ஸ்ட் ஒன், அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா? அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா? இந்த கேள்வியை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு என்ன ஆச்சு? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட்ஸ் ராங் வித் ஹிம்? வாட்ஸ் ராங் வித் ஹிம்? அவனுக்கு என்ன ஆச்சு? நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சு? இந்த கொஸ்டினை நம்ம வாட்ஸ் ராங் வித் ஹர் அப்படின்னு கேட்கணும். வாட்ஸ் ராங் வித் ஹர்? அவளுக்கு என்ன ஆச்சு? நெக்ஸ்ட் ஒன், கார்த்திக் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? கார்த்திக் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட பேரை சொல்லி அவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா, வாட் இஸ் கார்த்திக் டூயிங்? வாட் இஸ் கார்த்திக் டூயிங்? கார்த்திக் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? நெக்ஸ்ட் ஒன், கீதா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாள்? கீதா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாள்? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் இஸ் கீதா டூயிங்? வாட் இஸ் கீதா டூயிங்? கீதா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாள்? நெக்ஸ்ட் ஒன், ஸ்மித் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? ஸ்மித் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் ஸ்மித் டூயிங்? வாட் இஸ் ஸ்மித் டூயிங்? நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? இப்போ நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? அவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் ஆர் தே டூயிங்? வாட் ஆர் தே டூயிங்? அவர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி இருக்கிறாய்? அல்லது நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம கண்டிப்பாகவே ரொம்ப நாள் கழித்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே இந்த கொஸ்டின் தான் கேட்போம். நீ எப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? நீ எப்படி இருக்கிறாய்? நெக்ஸ்ட் ஒன், நீ எதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாய்? நீ எதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாய்? நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா? நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு நம்ம கேட்போம். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்?
வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? நீ எதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு ஃப்ரெண்டை நம்ம மீட் பண்ணுறோம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா? கண்டிப்பாகவே இந்த கேள்வியை நம்ம கேட்போம். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நம்ம கேட்போம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா வேர் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்கணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போது அவன் எங்கே இருக்கிறான்? அவன் எங்கே இருக்கிறான்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவன் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறான்? அவன் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறான்? இதை நம்ம இங்கிலீஷில் வாட் இஸ் ஹீ டாக்கிங் அபவுட்? வாட் இஸ் ஹீ டாக்கிங் அபவுட்? அவன் எதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறான்? நெக்ஸ்ட் ஒன், அவள் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாள்? அவள் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாள்? இந்த கேள்வியை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா வாட் இஸ் ஷீ டாக்கிங் அபவுட்? வாட் இஸ் ஷீ டாக்கிங் அபவுட்? அவள் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாள்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இப்போ போகணுமா? நீங்கள் இப்போ போகணுமா? இப்போது நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? நீ இப்போவே போகணுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா டு யூ வாண்ட் டு கோ நவ்? டு யூ வாண்ட் டு கோ நவ்? நீ இப்போ போகணுமா? நெக்ஸ்ட் ஒன், நீ ஸ்கூலுக்கு எப்படி போகிற? நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா நம்ம கேட்போம் இல்லையா? நீ எப்படி ஸ்கூலுக்கு போகிற அப்படின்னு நம்ம கேட்போம். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா ஹவு டு யூ கோ டு ஸ்கூல்? ஹவு டு யூ கோ டு ஸ்கூல்? நீ ஸ்கூலுக்கு எப்படி போவாய்? நெக்ஸ்ட் ஒன், நீ கல்லூரிக்கு எப்படி போவாய்? நீ கல்லூரிக்கு எப்படி போவாய்? இந்த கொஸ்டினை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஹவு டு யூ கோ டு காலேஜ்? ஹவு டு யூ கோ டு காலேஜ்? நீ கல்லூரிக்கு எப்படி போவாய்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? இதை எப்படி கேட்கலாம்? நம்ம பேச்சு வழக்கில் நம்ம வீட்டிலலாம் கேட்போம் இல்லையா? நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம், இல்லைனா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட் யூ ஈட்? டிட் யூ ஈட்? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன், நீ படித்தாயா? நீ படித்தாயா? டெய்லியுமே நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்போம் இல்லையா? நீ ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியா? இன்னைக்குரியதை படிச்சிட்டியா? அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ நீ படித்தாயா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா டிட் யூ ஸ்டடி? டிட் யூ ஸ்டடி அப்படின்னா நீ படித்தாயா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு என்னை தெரியுமா? உங்களுக்கு என்னை தெரியுமா? இந்த கேள்வி நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா டு யூ நோ மீ? டு யூ நோ மீ? உங்களுக்கு என்னை தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் சரியாக இருக்கிறதா? எல்லாம் சரியாக இருக்கிறதா? இந்த கொஸ்டினை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? எல்லாம் சரியாக இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், நீ தனியாகவா போகிறாய்? நீ தனியாகவா போகிறாய்? இந்த கேள்வியை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆர் யூ கோயிங் அலோன்? ஆர் யூ கோயிங் அலோன்? நீ தனியாகவா போகிறாய்? நெக்ஸ்ட் ஒன், எதற்கு வந்தாய்? எதற்கு வந்தாய்? இந்த கேள்வி நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா why did you come? why did you come? எதற்கு வந்தாய்? ஃபைனலாக உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க். கண்டிப்பாகவே நீங்கள் எல்லாருமே இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எப்படி வந்தாய்? எப்பொழுது வந்தாய்? எப்படி வந்தாய்? எப்பொழுது வந்தாய்? இந்த 2 கேள்விக்கும் நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.